இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ண புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வணக்கம், இது உங்கள் சுகீஸ் கிச்சன். வீட்டில் எல்லாரும் மஷ்ரூம் விரும்பி சாப்பிடுவாங்களா? அப்போது இந்த ஸ்டைலில் சமைச்சு கொடுங்க. இது சமைக்க என்ன தேவையான பொருள் பார்ப்போம். மஷ்ரூம், கேப்சிகம், வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு அரிஞ்சது, சோயா சாஸ், எண்ணெய், மிளகுத்தூள், ரெட் சில்லி சாஸ், அப்புறம் கார்லிக் பவுடர். தோசைக்கல் எடுத்துக்கோங்க. சூடானதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். அதை நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கொடமிளகா. நான் இன்னைக்கு கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வெறும் கேப்சிகம் மட்டும் போட்டாலும் போதும். அதை நல்லா வதக்கணும். இது எல்லாமே ஃபுல் ஸ்பீடில் இருக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூமை சேர்க்கணும். நான் இன்னைக்கு சின்ன சின்ன மஷ்ரூம் எடுத்ததுனால 2ஆ வெட்டியிருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 4ஆ கூட எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கல்ல வறுக்கிறப்போ மஷ்ரூம் எப்பவுமே அதிகமாக தண்ணி விடும். இந்த தோசைக்கல்ல அவ்வளவா தண்ணி விடாது. இது நீங்கள் இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா முருகலாக வரும். இப்போ வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு, சோயா சாஸ், சில்லி சாஸ், பூண்டு பொடி, அதாவது இது ஆப்ஷனல் தான். இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிருக்குது. ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். மிளகு அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றபடி, குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா வறுக்க ஆரம்பிங்க. நான் ஒரு ட்விஸ்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா கொத்தமல்லியோட காம்பு எடுத்து போட்டிருக்கேன். போட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த மஷ்ரூம்